இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சாகிறது உங்களுக்கு டிராமா மாதிரி தெரியுதுல? உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா அப்ப நீங்க என்ன நம்புவீங்கல்ல? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்லங்க? என்னால உங்க அண்ணன் கூட இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. நீங்க வேணா இப்படி அசிங்கப்பட்டு வாழுங்க, ஆனா என்னால அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ முடியாது. உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா நம்புவீங்கல்ல? நான் இப்பவே சாகுறேன். சிவா, அவ ஓடுற பாரு, வாடா. வா. அக்கா, சொன்னா கேளுக்கா. அவ சாவலாம் மாட்டாக்கா. இல்ல பார்வதி. அவ கிணத்துக்கிட்ட போயிட்டாடா. பார்வதி, தப்பான முடிவு எதை எடுத்துறாத. அண்ணி, இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் ஒரேடியா செத்து போறேன். பார்வதி, பார்வதி, ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டா? பார்வதி, ஏன்டா இப்படி பண்ண? பார்வதி, சிவா, ஏதாவது பண்ணுடா. ஐயோ அக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. பார்வதி, 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 பார்வதி. சிவா, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உனக்கு ஒரு புள்ள இருக்கான், அவனுக்கு நீங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? நாளைக்கு இவகிட்ட அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டா பெரியப்பாக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்லுவாளா? என்னடா, உனக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாமா? உனக்காக தானே பார்வதி இவ்வளவு பாடுபடுறா. சிவா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. பேசாம இவ சொல்ற மாதிரி கையெழுத்து போடுற வழிய பாரு. ஏய், இங்க பாரு. இப்போ உனக்கு என்னடி? அந்த ரைஸ் மில் வாங்கணும், அவ்வளவுதானே? இல்லனா நீ செத்துருவல்ல. நீ என் உயிரை தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்க. வந்து கையெழுத்த போட்டு தொலைக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சுத்தமா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. கூட்டிட்டு வந்து தொலைங்க காவல.